ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோன்னா அவல் உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அவல் உப்புமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச உப்புமாக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம், கடுகு ஊற்றம் இருப்போம். ஆனால் இதுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்ல தண்ணியை வந்து நல்லா அலசி அப்படி வச்சிடணும். வைக்கும்போது நல்லா வந்து ஊறிடும். தொட்டு பார்த்தா அப்படி நசுங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி போட்டு உரமாக வச்சுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவலை போட்டு நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இறக்கி வச்சிடலாம். மிச்சம் உப்புமா பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அதில் தான் வந்து கிண்டுவோம். ஆனால் இந்த உப்புமா பண்ணும்போது அப்படி வந்து பண்ணவே கூடாது. அது நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கொசன்னு போயிடும், நல்லாவும் இருக்காது. அப்படி செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா அதை அலசணும். அலசும்போது என்ன ஆகும்னா அது நிறைய தண்ணியை உறிஞ்சிடும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ தண்ணி இது வேணுமோ நிறைய தண்ணியை ஊற்றி வச்சிடணும். ஊற்றினேன்னா அது ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும், நசுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இந்த உங்களுக்கு வேண்டிய எல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா வேணால் அதையும் போட்டு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அடுப்புலேருந்து இறக்கினேன்னா சூப்பராக வந்து அவல் உப்புமா வந்து கிடைக்கும். மிச்ச உப்புமாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரவை உப்புமா வந்தாலும் சரி, வேறு எதுவும் இருந்தாலும் சரி, நம்ம தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றும்போது கிண்ட கொசன்னு அது வந்து உருண்டையாக வந்து வந்துடும், நல்லாவே இருக்காது. இப்படி பண்ணி பார்க்கும்போது தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவல் உப்புமா வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா காலையில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்க்க இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவல் உப்புமா தான் வந்து பண்ணி கொடுத்தேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பண்ணி கொடுக்க முடியாது சொல்லி உப்புமா, இட்லி, தோசை இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பண்ணுவேன். ஏன்னா டைம் கிடையாது சாப்பிட்றதுக்கு. காலையில் மத்தியானம் சாப்பிட்றதுனால ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் எல்லாமே பண்ணுவேன். அப்படி தான் வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும். நிறைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வரும். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேனலில் மானிட்டைஸ் ஆகணும். அதுக்காக வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். தொடர்ந்து உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சமையல் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து போட்டுருக்கேன் பாருங்கள்.